Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions exercise 1.3 10th sum. The data in the adjacent table depicts the length of a person, foreground and a corresponding height. Based on the data, a student finds a relationship between the height y and the foreground length x as y is equal to ax plus b, where a and b are constants. Then ஒரு 4 substitution. Check if this relation is a function. Find a and b. Find the height of a person whose foreground length is 40 cm. Find the length of a foreground of a person if the height is 53.3 cm. ஸோ ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்ச டேட்டா வச்சு இந்த ஒரு டேட்டா வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் ஆனவன் ஹைட்டுக்கும் போகிறதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஸோ இதில் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏ அண்ட் பி ஒரு கான்ஸ்டன்ட், அது ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான். இந்த ஏஎக்ஸ்ஒய் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனானு கொடுக்குது. ஒரு ரிலேஷன் தான், இது ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு தெரியணும். தென் ஏ அண்ட் பியை ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஹைட்டோ லென்த்தெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை இப்போ டேட்டா புரிஞ்சுக்கலாம். ஸோ 35 ஃபோர்கந்துலேருந்து என்னாச்சுன்னா உங்கள் கை இந்த உள்ளங்கை அளவு தான். ஹைட் வந்து உங்கள் ஹைட்டு. ஸோ அந்த ஹைட்டும் அந்த இதுக்கான ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ரிலேஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஒன் ரிலேஷன் எழுதும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 35,56. ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸ் வச்சு எக்ஸ் ஃபஸ்ட் எழுதணும், ஒய் செகண்ட் எழுதணும். ஸோ அப்படி எழுதிக்கோங்க. 35,56. தென் 45,65 இருக்குது. தென் 50,69.5 இருக்குது. தென் கடைசியாக 55,74 இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன் இது ஒரு ஃபங்க்ஷனாக கேட்டால் இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டு ஒவ்வொரு எக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஒய் வேல்யூ, அதாவது ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்குது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்குது. 35னா 56 மட்டும் தான் இருக்குது. 45னா 65 மட்டும் தான் இருக்குது. 15 எடுத்தாச்சா 69.5. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் திஸ் ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இது புரிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டாவது ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ அந்த ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளஸ்டான ஃபஸ்ட் ரெண்டு வேல்யூஸுமே போட்டுக்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருக்குது. ஸோ 35,56 இருக்கும்போது உங்களுக்கு ஒய் 56. ஸோ 56 இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏ அப்படியே இருக்கட்டு, எக்ஸ் வந்து 35. ஸோ 35 a ப்ளஸ் பி. இதை மாற்றியெல்லாம் போடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூன்னு எடுத்திங்கன்னா இப்போ 35,56 எடுத்திங்கன்னா அதில் உள்ள வேல்யூஸ் தான் கரெக்டாக போடணும். 45,65 எடுத்திங்கன்னா அதுதான் நீங்கள் கரெக்டாக போடணும். ஸோ 45a ப்ளஸ் பின்னு வரும். ஸோ இது செகண்ட் இக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு இக்குவேஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ட்ராக்டிங் 2 from 1. ஸோ இந்த 2லேருந்து 1 நான் கழிச்சேன்னா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 65 இஸ் ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி இருக்குது. மைனஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. ஸோ இது மைனஸ் ஆச்சுன்னா உள்ளே எல்லாமே மைனஸ் தான். ஸோ இந்த b மைனஸ் பி இது மாதிரி கேன்சல் ஆகி 0 ஆயிரும். ஸோ இந்த ஏயும் வந்து இந்த நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து 10a இருக்கும். இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா பாரோ எடுத்திங்கன்னா 5, 15 மைனஸ் 6 9 இருக்கும். ஸோ 10a இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 9/10. ஸோ நம்ம a என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இல்லைனா a இஸ் ஈக்குவல் டு 0.9 கூட போட்டுக்கலாம். நம்ம இதை தேவைன்னா அதை 0.9 எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம செகண்ட் இக்குவேஷன் போடுவோம் ஃபஸ்ட் இக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷன்லேயே போடுவோம். ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷன் என்னங்கன்னா 56 இஸ் ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. நம்ம a தெரியும் 56 ஈக்குவல் டு 35 இன்ட்டு 9/10 ப்ளஸ் பி. ஸோ இது 0.9 மாற்றிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 0.9 மாற்றிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். 35 இன்ட்டு நான் அந்த மாதிரி மாற்றி வச்சுறேன். ஸோ இது எப்படினாலும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம் தான். 0.9035. ஸோ ப்ளஸ் பி அப்படியே தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அரௌண்ட் 31.15 கிடைக்குது ப்ளஸ் பி. ஸோ இது இந்த சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 56 மைனஸ் 31.50 இஸ் ஈக்குவல் டு பின்னு வருது. ஸோ b is equal to 56.003150 அப்படி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0, 10,
இங்கே ஒரு 5 இருக்கும். இந்த 10 minus 5 5, இங்கே ஒரு 4, இங்கே 24. ஸோ 24.5ன்னு கிடைக்குது பி. ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் ஏ என்ன பி என்ன கேட்டிருந்தாவே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூணாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஃபோர்கட் லென்த் இஸ் 40. ஃபோர்கட் தான் என்னது எக்ஸு. ஸோ எக்ஸை ஒன்று கொடுத்துட்டாங்க ஒய், அதாவது ஹைட்டு தான் ஒய், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே எக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, தேர்ட் சப்ஸ்டியூஷன். எக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, பட் ஒய் என்பது ஹைட்டு, அது தெரியாது, எவ்வளோ இன்ச்சுன்னு தெரியாது. இது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ ஏ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி என்ற ரிலேஷன் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒய் தெரியாது, ஏ மட்டும் தெரியும். 0.90 எக்ஸு ப்ளஸ் பின்னு தெரியும் 24.5. ஸோ இதில் அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒய் அப்படியே இருக்கட்டு 0.90 இன்ட்டு 40 ப்ளஸ் 24.5. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை உங்கள் மல்டிப்ளை பண்ணால் 36 வருது. 36 ப்ளஸ் 24.5, that is 36.0 24.5 5. ஸோ 0 3 + 2 5 6 60.5 வருது. ஸோ 60.5 இன்ச்சஸ். ஸோ 40 சென்டிமீட்டர் ஹைட் இருந்துச்சுன்னா, 40 சென்டிமீட்டர் ஃபோர்கட்டில் இருந்துச்சு, கையளவு 40 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ஹைட்டு 60.5ன்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நாலாவதாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நாலாவதாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏ ஃபோர்கட் பர்சன் ஆஃப் ஏ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.53 இன்ச்சஸ். ஸோ ஒய் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 53.3 இன்ச்சு கொடுத்துட்டாங்க ஒய்யை. பட் நம்மளுக்கு எக்ஸு என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸு தெரியாததை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின், ஒய் இஸ் ஈக்குவல் டு 53.3 இன்ச்சஸ், பட் எக்ஸு எவ்வளோ சென்டிமீட்டர்னு உள்ளது தெரியாது. ஸோ நம்ம அதே ரிலேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். y is equal to 0.90 x உங்களுக்கு தெரியாது, x plus b. ஸோ y உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 53.3, 0.90 into x plus b. ஸோ வந்து உங்களுக்கு b வந்து உங்களுக்கு தெரியும், நான் b போட மறந்துட்டேன். b வந்து 24.5 வரும். ஸோ இப்போ அந்த 24.5 மைனஸ் அப்படி எடுத்து போயிருங்க. 53.3 minus 24.5 is equal to 0.90x. ஸோ இதை சப்ரேட் பண்ணுங்கள். 24.5 13 2 1 4. ஸோ வந்து இது வந்து ஒரு 8, இது ஒரு 8, 28.8. தட் இஸ் equal to 0.90xன்னு வருது. ஸோ இந்த 0.90 இதை சேர்த்து விட்டீங்கன்னா 28.8 by 0.90 is equal to x. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 32ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்குது. ஸோ எக்ஸ் வந்து 32 சென்டிமீட்டர். ஸோ அந்த ஃபோர்கட்லேருந்து 32 சென்டிமீட்டர் எப்போனா 53.3 ஹை சென்டிமீட்டர்ஸாக இருக்கும்போது. ஸோ நம்ம கேட்டிருந்த நாளத்தையும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.